அப்படி படிக்க வைத்தார். அப்போது பிள்ளைகள் அப்பவும் நிறைய பேர் வரல. இது காரணம் என்ன? போட்டுக்கிற நல்ல துணிமணி இல்லை. சரி, இலவசமா உடை தருகிறேன் என்று சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். வகுப்பறையில் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. மாணவ பிள்ளைகளுக்கு பிஞ்சு நெஞ்சுக்குள் ஏற்றதாழ்வு என்கிற அந்த நஞ்சு விதை விழுந்து விடக்கூடாது என்று ஒரு தலைவன் எண்ணினான். ஒரே மாதிரி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் வரல. உடையும் கொடுத்தாச்சு, உணவும் கொடுத்தாச்சு, வரல. பெரும்பாலான பிள்ளைகள் வரல. காரணம், எழுதி படிக்க ஏடில்லை, சிலேடில்லை. அதையும் தருகிறேன் என்று இலவச நோட்டு புத்தகமும் கொடுத்து நம்மை எல்லாம் படிக்க வைத்து இன்றைக்கு ஆளாக்கி இருக்கிறான் என்றால் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் தான். தமிழ் சமூகம் நன்றி ஒருவனுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவனுக்குத்தான். கல்விக்கு கடவுள் என்று கலைமகளை சரஸ்வதியை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண் வடிவத்தில் நம்முடைய சரஸ்வதி நடந்து வந்து கொண்டிருப்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Download ShareChat.